ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560x கெப்பாசிட்டியில் ஹேச்சர் வந்து பார்க்க போகிறோம். 360 முட்டை கோழி முட்டை வைக்கிற மாதிரியும் ப்ளஸ் வந்து நீங்கள் காடை முட்டையாக வைக்கணும்னா 1600 காடை முட்டை வைக்கிற மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஹேச்சர் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் நாசில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் டோர் வந்து பண்ணியிருக்கோம். நார்மலாக ப்ளைவுட்டில் பண்ணுறது இல்லாமல் இது வந்து ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஐலம் ஷீட் வந்து வெளியிலையும் இன்னர்லையும் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணக்கூடிய எல்லா மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐலம் ஷீட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பண்ணி. நாசில் வந்து கம்பல்சரியாக வந்து இப்போ கொடுத்துடுறோம். என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமாக போகும்போது ஹியூமிடிட்டி தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கக்கூடிய விஷயம். ஹியூமிடிட்டியில் வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால மினிமம் 560 முட்டையிலேருந்து ஹேச்சர் வாங்குறவங்களுக்கு நாசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியே வந்துடுது. ஸோ அதேமாதிரி மினிமம் 1000x கெப்பாசிட்டிலேருந்து ஷட்டர் வாங்குறவங்களுக்கும் நாசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்றோம். இந்த மிஷினோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி ஹைட் இருக்கும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி வரும். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வந்து டெப்த் வந்து உங்களுக்கு இந்த மிஷினில் இருக்கும். இந்த மிஷினில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷட்டரை வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக எப்படி டிசைன் இருக்குமோ அதே மெக்கானிசமில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம் இதையே. பட் ஆனால் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரோலர் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிலிடெக் பிராண்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ZL 7918A மாடல் யூஸ் பண்ணுறோம். லேட்டஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஒரு 4 to 5 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் கண்ட்ரோலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து நம்மளுக்கு வீடியோ போட டைம் இல்லாதனால இந்த கண்ட்ரோலரை பற்றி எந்த ரிவ்யூமே நான் கொடுக்கல. பட் சீக்கிரமாக இந்த கண்ட்ரோலருக்கான வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். கண்ட்ரோலரில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரிவர்ஸ் ஃபார்வர்ட் டைமர் ஃபங்க்ஷன் ப்ளஸ் வந்து டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி அதிகமான எக்ஸாஸ்டிங் பண்ணுறது, அதேமாதிரி பர்டிகுலர் டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்லேட் பண்ணிவிட்டு அவுட்லெட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணக்கூடிய ஆஃப் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இதிலே வந்துடுது. லைட்டை வந்து ப்ரோக்ராம் படியும் நம்ம பண்ணிக்கலாம். பர்டிகுலர் டைமில் இருந்து லைட் ஆன் ஆகணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கண்ட்ரோலரில் செட்டிங் பண்ணி நம்ம அந்த வகையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் XM18 மாடல் சீரியஸில் தான் வரும். பட் ஆனால் இது வந்து பிராண்டட் டைப்பில் வருது அப்படின்றதுனால இது வந்து ஒரு ட்ரேட்மார்க் கம்பெனியோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் இது. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக மாற்றிட்டோம் அப்படின்றதுனால இப்போ XM18 வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு லாஸ்ட் 4 to 5 மந்த்தாக வந்து இந்த டைப் கண்ட்ரோலர் தான் நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்குது. XM18க்கும் இந்த பிராண்டுக்கும் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலர் பாடியை வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கான எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்துடுது. ஃப்ரெஷ்ஷாக இன்லெட் பண்ணுறதுக்கான ஃபேன் இங்கே இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் ஏரை அவுட்லெட் பண்ணுறதுக்கான ஃபேன் வந்து இங்கே இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்லெட் ஆகும், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அவுட்லெட் ஆகும். வந்து ஷட்டரில் வந்து நம்ம வேறு ஒரு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். ஹேச்சரில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் 37.5 தான். பட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹியூமிடிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். 70% வந்து ஹியூமிடிட்டி வந்து நம்ம ஹேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து அடிஷ்னல் லாக் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த லாக் வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோன்ட்டு, ஒரு வேளை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் வந்து கொடுக்குறோம். மற்றபடி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணனா மேக்னெட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. டோரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inches வரும் உங்களுக்கு. ஸோ வெளியிலேயும் ஐலம் ஷீட்டஸ், இன்னர்லேயும் ஐலம் ஷீட் வந்துடும் உங்களுக்கு. டோர் விசிபிள் பண்ணி பார்க்குறதுக்காக அக்ரலிக் ஷீட் வந்து நம்மளுக்கு இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி டோரை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹியூமிடிட்டி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாசில் ஸ்ப்ரே பண்ணுது. அதை ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆஃப் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் இங்கே வந்துடுது. ஸோ ஃபேனு ஆஃப் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர்ஸும் இங்கே வந்துடுது. லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நம்ம லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ரேக் இருக்கும். ஒவ்வொரு ரேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 70x வந்து கோழி முட்டையாக வைக்கலாம். காடை முட்டையாக வைக்கணும்னா 200x வைக்க முடியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லைடர் டைப்பில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ரேக் வந்து சைடில் இருக்குது, நீங்கள் எடுத்து இதில் லோட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 8 ரேக் வந்துடுது. இது வந்து இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஃபிக்ஸட் தான். இது நீங்கள் கலட்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் தனியாக வெளில எடுத்துக்கலாம். மற்றபடி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரேமை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணணுன்றது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேன் யூஸ் பண்ணுறோம். 3மே வந்து பார்த்தீங்கன்னா 8 inch ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட ஹைட் வந்து அதிகம், வித்து வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால 6 inches யூஸ் பண்ணலாம். பட் வந்து டைமிங் பிக்கப் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இதே வந்து ஒரு டபுள் இதுவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 6 inches ஃபேனை வந்து நம்ம 6 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இது வந்து ஒரு சிங்கிள் சைட்லேயே நம்ம எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால 8 inches ஃபேன் வந்து மொத்தம் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். டவுன் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 150 watts வந்து ஹீட் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 100 watts ஹீட் யூஸ் பண்ணியிருக்கோம்.
பண்ணியிருக்கோம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வாட்ஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க ஃபேன் அந்த அது 150 வாட்ஸ் ஹீட்டர் மட்டும் 37.5 வர வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ஹீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 37.3 வர வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ 37.3 வந்தோடனே ஆஃப் ஆகிடும். திருப்பி ஆன் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 37.2. கீழே இருக்க ஹீட்டர் வந்து 37.3 வந்தோடனே திருப்பி ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெக்கானிசமில் தான் வந்து ஹீட்டர் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போது கீழே டவுன் ஹீட்டர் மட்டும் நான் ஆஃப் பண்ணணும்னு நினச்சினா ஆஃப் பண்ணிக்கலாம். திருப்பி ஆன் பண்ணணும்னு நினச்சினா என்னால் ஆன் பண்ணிக்க முடியும். கீழே இருக்க லாஸ்ட் ஹீட்டர் மட்டும். அதேமாரி மிடில் இருக்கக்கூடிய 2 ஹீட்டரையும் நான் ஆன் பண்ணணும்னு நினச்சினா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணணும்னு நினச்சினாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஹியூமிடிட்டிக்கான இதுவும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹியூமிடிட்டி லெவல் வந்து பார்த்திங்கன்னா 70% தான் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஹியூமிடிட்டி எப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம டோரை க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா குயிக்காகவே நம்மளுக்கு ரைஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் மீட்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக வந்து ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வேகமாக வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகும். ஸோ நம்ம செட் பாயிண்ட் பண்ணியிருக்க பாயிண்ட் ரீச் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வால் வந்து க்ளோஸ் பண்ணிடும் நம்மளுக்கு அதை. ஸோ இந்த மெக்கானிசம் படி தான் வந்து இந்த ஹேச்சர் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த இது மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 இடத்துக்கு வந்து நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ 3ஆவதாக வந்து இந்த மிஷின் ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்மளுக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை அப்படின்றதுனால இந்த வீடியோலாம் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிட்டு இப்போது ரீசெண்டாக எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ரீசனு. உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாசில் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செட்டப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, ஃப்ரேம் ஒர்க் கூட வந்து எப்படி மிஷின் ரெடி பண்ணுறது அப்படின்றது வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி வந்து காட்டிட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வேறு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.